தல தோனி சொன்ன வார்த்தை ஆர்சிபி கண்டிப்பாக இந்த டைம் கப் அடிச்சு ஆகணும், அதுவும் விராட் கோலிக்காக கண்டிப்பாக கப் அடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே கேப்டன் தல தோனி அவர்கள் ஆர்சிபி அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காருங்க. ஸோ இதை தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ சிஎஸ்கே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டைம் வந்து கப் அடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே என்னதான் இருந்தாலும் ஆர்சிபியுடைய ஏக்கம் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் வந்து கப் அடிக்க முடியாமலே போயிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஸோ அந்த ஏக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த சீசன் கண்டிப்பாக ஆர்சிபி அணி கப் அடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த 18வது சீசனில் ஆர்சிபியுடைய பயணம் எப்படி இருக்க போகுது, கோலியுடைய ஜெர்சியும் 18, ஆர்சிபியுடைய பயணமும் 18. ஸோ இந்த 18வது சீசனில் கண்டிப்பாக கோலிக்காவது நம்ம கப் அடிச்சாகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சிஎஸ்கே கேப்டன் தல தோனி அவர்களும் கண்டிப்பாக கோலிக்காக கப்பை அடித்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் சிஎஸ்கே கடைசி போட்டியில் குஜராத்தை வச்சு செஞ்சாங்க. ஸோ அது எல்லாருமே நமக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து சிஎஸ்கேவுடைய தரமான பதிலடியாக இருக்குது. ஸோ அதனை தொடர்ந்து இப்போது நேற்றைய போட்டி பார்த்திங்கன்னா நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை வந்து வச்சு செஞ்சுருக்காங்க ஆர்சிபி அணி. ஸோ டாஸை வின் பண்ண நம்ம ஆர்சிபி பவுலிங்கை சூஸ் பண்ணி நல்லா ஓவர் போட்டாங்க. ஸோ நல்லா ஓவர் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் இல்லை, ஸோ வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை வந்து ரிஷப் பண்ட் அவர்கள் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 268 ரன் டார்கெட்டாக கொடுத்தாங்க. என்ன அடிங்க மிச்சில் மார்ஸும் ரிஷப் பண்ட் அவர்களும் சும்மா பிரித்து மேய்ஞ்சாங்க. ஸோ ஆர்சிபி பவுலர்களை வந்து சிதறடிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையை வந்து மோசமாக போயிட்டுருக்கு, என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ கடைசியில் 228 அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆர்சிபி அணி சும்மா அற்புதமான ஒரு ஸ்டார்டிங்கை கொடுத்தாருங்க பிலிப் சால்ட்டும் நம்ம விராட் கோலி அவர்களும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட்டை தான் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த சீசன் வந்து ஆர்சிபி அணி கப்பு அடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு தொடக்கத்தை எல்லா போட்டிகளில் கொடுத்தா மட்டும்தான் ஆர்சிபி அணி மீண்டும் அந்த கோப்பை கனவை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்க முடியும். ஏன்னா ஒரு முக்கியமான போட்டி நேற்று ஜெயிச்சா மட்டும்தான் வந்து அந்த பிளே ஆஃப் 2க்கு பிளே ஆஃப் 1க்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட் டேபிளில் முதல் 2 இடத்த பிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் ப்ரெஷர் டைமில் ஆர்சிபி அணி நேற்று வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க. சும்மா என்ன அடிங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் 50 அடித்தார், பிலிப் சால்ட் ஒரு பக்கம் செம்மையானார், ரஜித் பட்டிதார் ஒரு பக்கம் சூப்பராக ஆனார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம ஜித்தேஷ் சர்மா தாங்க மேட்ச் வின்னிங் நான் ஆனாருங்க. 33 பாலுக்கு 85 ரனுங்க. ஆர்சிபி அணி ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தாங்க. ஸோ மயங்க் அகர்வால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குட்டி கேம்பியோ செம்மையாடினாருங்க. அவரு ஒரு 42 43 அடித்தாருங்க. ஸோ இந்த 2 பேர் ஆடின இன்னிங்ஸ் தாங்க நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணி ஜெயிச்சு அந்த 2வது இடத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. என்ன ஆட்டுங்க. ஸோ இவ்வளோ நாள் பார்க்காத ஒரு இன்டென்ட்டை வந்து ஆர்சிபி கிட்ட இவ்வளோ நாள் கழித்து இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இந்த 18 சீசனில் எவ்வளவோ வீரர்கள் ஆர்சிபிக்கு வந்திருக்காங்க, எவ்வளவோ வீரர்கள் ஆடி இருக்காங்க, எவ்வளவோ இன்னிங்ஸை நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த சீசனில் ஆர்சிபி அணி ஒரு தரமான அணியாக உருவாகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சீசனில் கண்டிப்பாக குவாலிட்டியான டீமாக இருக்குது. ஸோ இந்த போட்டி வேறு மாதிரி இருந்துச்சுங்க. நேற்று ஆடின ஆட்டத்தில் ஆர்சிபி அணி கண்டிப்பாக கப் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கப் அடிக்கிறது தான் கரெக்டான விஷயம். இந்த சீசன் கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு சீசனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கே ரசிகர்களும் அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த டைம் ஆர்சிபி கப் அடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான வேலையில் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பை வந்து எதிர்நோக்க போகிறாங்க. ஸோ பஞ்சாப்பை கண்டிப்பாக அடித்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த 2வது ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகாமல் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிலே எவ்வளோ சேஃப் ஆக முடியுமோ அதை நம்ம சேஃப் ஆகிட்டோம்னா ஸோ நமக்கு ப்ரெஷர் கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாக ஃபைனல் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ அதை தான் வந்து ஆர்சிபி அணி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டைம் விராட் கோலிக்காக கண்டிப்பாக நாங்கள் கப் அடித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜித்தேஷ் சர்மாவே சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஜித்தேஷ் சர்மா சொன்ன வார்த்தையை வந்து அவர் நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கடைசி இன்னிங்ஸ் வேறு மாதிரி இன்னிங்ஸுங்க. ஐபிஎல்லே வந்து மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸை வந்து ஆர்சிபி ரசிகர்களுக்கும் விராட் கோலிக்கும் ஜித்தேஷ் சர்மா நேற்றைய போட்டியில் கொடுத்தாரு. கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு ஆட்டங்க. இப்போ வரைக்குமே அந்த ஆட்டத்தை பார்க்கும்போது கண்ணில் ஒத்திக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸை வந்து நேற்று ஜித்தேஷ் சர்மா கொடுத்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்தில் நேற்று லக்னோவை வீழ்த்தி புள்ளிப்பட்டியில் 19 புள்ளிகளுடன் 2வது இடத்தை பிடிச்சி ஒரு மாசான கம்பேக் கொடுத்து ஆர்சிபி இந்த டைம் கப் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ அதே மாதிரி பிளே ஆஃப் முதலுக்கு புள்ளிப்பட்டியில் 2வது இடத்தை பிடிச்சி கெத்தாக போயிருக்காங்க, 2வது ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தது பிளே ஆஃப் 1ல் பஞ்சாப் அணியை எப்படி எதிர்நோக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
ஸோ அடுத்த போட்டி பிளே ஆஃப் 1. ஸோ முக்கியமான போட்டி. இந்த முக்கியமான போட்டியில் முதலிடத்தை 2வது இடத்தை பிடிச்சிருக்க அணி தாங்க போகிறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பும் ஆர்சிபி அணி 29ஆம் தேதி நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் போகிறாங்க. ஸோ நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டேரெக்டாக வந்து ஃபைனலுக்கு போக போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு முக்கியமான போட்டியாக இருக்க போகுது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான போட்டியாக இருக்க போகுது. ஏன்னா இந்த சீசனில் 2 பெஸ்ட் அணி நாளைக்கு போகிறாங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான ஒரு தரமான அணியும், ஸோ ரஜித் பட்டிதார் தலைமையில் இன்னொரு தரமான அணியும் ஸோ நோக்க போகிறாங்க. ஸோ 2 பேருமே குவாலிட்டியான டீமுங்க. ஸோ இதில் யார் பெஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் வந்து விட்டது. ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இறுதி போட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தோல்வியை சந்திக்கிறவங்க 2வது குவாலிஃபைல அவங்க விளையாடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த பிளே ஆஃப் ரேஸ் வந்து ரொம்ப அற்புதமாக போயிட்டு இருந்துச்சுங்க. அந்த பிளே ஆஃப் ரேஸால் முடிஞ்சு இப்போ இந்த குவாலிஃபை ரேஸ் வந்து போயிட்டுருக்கு. யார் அந்த இறுதி போட்டிக்கு போக போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அதிக அளவு வந்து ஆர்சிபி கப் அடிக்கணும், இல்லைனா வந்து பஞ்சாப் கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2 டீமில் யாராச்சும் கப் அடிக்கணும். ஸோ இந்த 2 டீம் தாங்க இறுதி போட்டியில் மோதணும்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் ஒரு பக்கம் 2 டீமுக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக சிஎஸ்கே ரசிகர்கள் ஆர்சிபி அணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த டைம் ஆர்சிபி அணி கப்பை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீமாக இருந்திருக்காங்க. ஸோ பஞ்சாப்பும் சொல்லவே தேவையில்லைங்க, அவங்களும் அற்புதமான டீமாக இருந்திருக்காங்க. பேட்டிங்கு பவுலிங்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சும்மா அல்டிமேட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்சிபியும் ஒரு சில மிஸ்டேக் வந்து பவுலிங்கில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய 2 போட்டிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி. ஒருவேளை பிளே ஆஃபில் முதல் குவாலிஃபைல தோத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் 2வது குவாலிஃபை இருக்குது. ஸோ அந்த 2வது குவாலிஃபைல ஜெயிச்சாங்க அப்படின்னா ஃபைனல் மொத்தம் 3 போட்டிகள் இருக்குங்க. ஸோ ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் குவாலிஃபைல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக ஃபைனல் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. முதல் இடத்த 2வது இடத்த பிடிக்கிறவங்க 2 டீமுக்குமே இன்னொரு லக் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி தான் வந்து ஆர்சிபி அணி ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அடுத்து நம்ம ஆர்சிபி நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் 2 டீமுமே பிளேயிங் லெவலில் வந்து எப்படி செட் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ ஆர்சிபியும் எந்த மாதிரியான திட்டத்தோடு நாளைக்கு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இன்ஜூரி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஜோஸ் ஹாசல்வுட் வேறு இல்லாததுனால ஆர்சிபியினுடைய அந்த பவுலிங் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப 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 கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. ஸோ நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா வேறு மாதிரியான ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணார். ஸோ புவனேஷ்குமாரை வந்து நியூ பால் போடாமல் டெத்தில் போட வச்சார். ஸோ நிறைய பிளானை வந்து நேற்று யூஸ் பண்ணி பார்த்துட்டாரு. பட் இருந்தாலுமே பவுலிங்கில் வந்து ரொம்ப 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 வீக்காக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டைம் ஆர்சிபி அணிக்கு கப் அப்படின்றதுல உறுதியாக இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அடித்து காட்டுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பவுலிங் யூனிட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அடுத்து பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில் ஸ்ட்ராங்காக ஒரு டீமோட களமிறங்கினா கண்டிப்பாக ஆர்சிபி அணிக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா வந்து பஞ்சாப் உடைய கோட்டையில் நடக்கிறதுனால பஞ்சாப்புக்கு சாதகமாக இருக்க போகுது. ஸோ அவங்களுடைய ஹோம் கிரவுண்டுன்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீமை கொஞ்சம் ரெடி பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல அவங்கள அடிக்க முடியும். ஸோ முதல் போட்டியில் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா சேஃபாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நம்ம டேரெக்டாக போயிட்டு நம்ம இறுதி போட்டிகளை உட்காந்துக்கலாம். ஸோ அதுக்கான பிளானில் தான் ஆர்சிபி அணியும் இருப்பாங்க. ஸோ எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க, ஸோ யார் முதல் குவாலிஃபைல ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். 2 அணியும் கண்டிப்பாக ஒரு பிளானோட வர போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு ஆக்ரோஷமான போட்டியாக இருக்க போகுது. ஸோ நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த இறுதி கட்டம் வரப்போகுது. ஆர்சிபி அணியுடைய அந்த கனவு நிறைவேறுமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.